ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் 2000 ரிலீஸ் ஆன கேஸ்ட் அவே அப்படின்ற ஒரு சர்வைவல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் எல்லாருக்கும் புரியும். பிகாஸ் அதிகமான டைலாக்ஸ் இல்லாமல் வெறும் கதை மூலியமாகவே படத்தோட கருத்தை மக்களுக்கு புரிகிற வகையில் அழகாக சொன்ன ஒரு எமோஷ்னல், அட்வென்ச்சரஸ் அண்ட் சர்வைவல் மூவி தான் கேஸ்ட் அவே. நம்ம ஹீரோவோட பேர் சக். அவர் ஒரு கொரியர் கம்பெனியில் முக்கியமான வேலையில் இருக்கார். வேலைன்னு எப்போவுமே வேலையில் பொறுப்பாக இருக்க ஒரு மனுஷன் ஒரு நாள் ஃப்ளைட்டில் கொரியர் டெலிவரி பண்ண போயிட்டுருக்காரு. அப்போ ஃப்ளைட் கிராஷ் ஆகி கடலில் மூழ்கிடுது. அதிர்ஷ்டவசமாக நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிடுறாரு. ஆனால் ஒரு தீவுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அந்த தீவில் உயிர் பிழைக்க அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு, அங்கேருந்து அவர் எப்படி வெளியே வந்தாருன்னு எமோஷ்னலாக அழகாக சொன்ன ஒரு ஃபீல் குட் மூவி தான் கேஸ்ட் அவே. இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காலியான ரோட்டில் ஒரு வேன் வந்துட்டு இருக்கு. அதான் ஃபெடெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கொரியர் கம்பெனியோட வேன். பல மைல் தாண்டி அங்கே ஒரு வீடும் அது பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ரூம் இருக்கு. ஃபெடெக்ஸ் கொரியர் வேன்ல இருந்து ஒரு பையன் வெளியே இறங்கி வரான். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்க ஒரு டேபிள் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை காட்டுறாங்க. அந்த கொரியர் பாக்ஸ் மேலே ஒரு விங்ஸ் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கும். அந்த கொரியரை எடுத்துட்டு போய் அந்த பையன் அந்த வேன்ல வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அதோட அந்த சீன் முடியுது. அடுத்து அந்த வேன் டோரை வேற ஒரு இடத்துல ஓப்பன் பண்றாங்க. ஒரு அங்கிள் அந்த கொரியரை எடுத்துட்டு போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்று கதவை தட்டுறாரு. பனி டைம் போல படிக்கட்டெல்லாம் நல்லா பனி பெஞ்சு அந்த இடம் ஃபுல்லா ஐஸ் கட்டியா இருக்கு. கதவை திறந்துட்டு உள்ள இருந்து ஒருத்தன் வரான். கொரியர் அங்கிள் அவன்கிட்ட இந்த கொரியரை கொடுக்குறாரு. அந்த ஆளு அந்த பார்சலை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ உள்ள இருந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே வரா. வந்துட்டு யார் அனுப்பியிருக்கான்னு கேட்குறா. அதுக்கு அவரும் என் பொண்டாட்டி தான் அனுப்பியிருக்கா, அவளுக்கு வேற வேலையே இல்லை, இதை ஃபர்ஸ்ட் திருப்பி அனுப்பணும்னு சொல்றாரு. அடுத்து அந்த கொரியர் வேன் வேற ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்குது. அந்த கொரியர் அங்கிள் ஒரு பார்சலை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பாட்டி கிட்ட கொடுக்குறாரு. அது கிறிஸ்மஸ் டைம்ன்றனால கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்னு அந்த வீடே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாட்டி அந்த பார்சலை எடுத்துட்டு போய் ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போ வேகமா ஓடுன்னு சொல்றாங்க. அந்த பையனும் அந்த பார்சலை எடுத்துட்டு ஓடுறான் வேகமா ஓடிட்டே இருக்கான். கடைசியில ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறான். பார்த்தா யாரோ ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. டைம் தான் முக்கியம், ரூல்ஸ் தான் ஃபர்ஸ்ட், கரெக்ட் டைமுக்கு கொரியர் டெலிவரி ஆகணும், அதுக்கு தான் எல்லா ஃபெடெக்ஸ் கம்பெனிலையும் கிளாக் இருக்குன்னு சொல்லி ரொம்ப சத்தமா ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ சக் நோலாண்ட். நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேலையில ரொம்ப பங்க்சுவலா இருப்பாரு. அந்த குட்டி பையன் கூட்டத்துல ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டேய் வாடா தம்பி, எப்படி இருக்க, இது உன்னோட ஃபர்ஸ்ட் பார்சல், இந்தா அதுக்கு கிஃப்ட் சாக்லேட் எடுத்துக்கோ, இல்ல சிடி பிளேயர் வேணுமான்னு அவன் கிட்ட அதை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டே அந்த பார்சலை பிரிச்சுட்டு இருக்காரு. அதை ஓபன் பண்ணதும் அதுக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அதை நம்ம ஹீரோ தான் அமெரிக்கால இருந்து ரஷ்யாவுக்கு இங்க வரப்போ பார்சல் அனுப்பியிருப்பாரு. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, 87 ஹவர்ஸ் கழிச்சு இந்த பார்சல் இங்கே வந்திருக்கு. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஒரு சாப்பாடு 87 ஹவர்ஸ் கழிச்சு வந்தால் ஒத்துப்பீங்களா, இல்லை உங்கள் சேலரி 87 ஹவர்ஸ் கழிச்சு வந்தால் ஒத்துப்பீங்களான்னு ரொம்ப கத்தி மொக்க போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்து ஒருத்தர் இவரை கிண்டல் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிற எல்லார்ட்டையும்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும், ஒரு நாள் ட்ரக் ரிப்பேர் ஆனப்போ நீங்கள் ஒரு சின்ன பையனோட சைக்கிளை திருடிட்டு கொரியர் டெலிவரி பண்ணீங்கல்ல, அதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், திருடலை, கடன் வாங்கி டெலிவரி பண்ணன்னு சொல்லிட்டு, நீங்களும் இப்படிதான் பொறுப்பா இருக்கணும், சரி டைம் ஆச்சு, 3 ஹவர்ஸ்க்குள்ள எல்லா பார்சலையும் ட்ரக்ல எடுத்துட்டு போய் ஏரோப்ளேன்ல ஏத்திடணும், ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து, நம்ம ட்ரக்ல ஒண்ணு பனியில மாட்டிக்கிச்சு, அதுல முக்கியமான கொரியர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த ட்ரக்கு கிட்ட போயிட்டு இதுல இருக்க எல்லா கொரியர்ஸையும் வேற வேனுக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல அவரோட லவ்வருக்கு கால் பண்றாரு. பட் அவங்க கால் எடுக்கல. ஸோ மெசேஜ் அனுப்புறாரு. கெல்லி, ஐ மிஸ் யூ, அப்புறம் எனக்கு பல்லு வலிக்குது, டென்டிஸ்ட் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃப்ளைட்டில் அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி அவர் ஃப்ரெண்டு கிட்ட, உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவரும், நேற்று டாக்டர் கிட்ட போனேன், பட் அவர் எதுவும் கரெக்டாக சொல்லலை, வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், ஃபீல் பண்ணாத, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்பர் நான் உனக்கு தரேன், அவர் உன் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்கிறாரு. என்னாலையும் கெல்லி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க அவள் வேலை செய்கிற இடத்துக்கே போயிடுறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அவள் பின்னால் போய் நின்றுடுறாரு. பல நாள் கழிச்சு அவள் லவ்வரை பார்க்குறனால அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த சீன் முடியுது.
அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு சோஃபால படுத்துட்டு நம்ம ஹீரோவை கோவமா பார்த்துட்டே இருக்கா. ஆசையா பேசுவார்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேலை செஞ்ச டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, வேற என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோயினும் அவர் மேல சாஞ்சிட்டு தூங்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டின்னர் பார்ட்டியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவ லவ்வர் கூட இருக்கனால செம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ பல்ல புடிச்சிட்டு லைட்டா பல்லு வலிச்சுட்டே இருக்குன்னு சொல்றாரு. திடீர்னு நம்ம ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா பாக்கெட்ல இருந்து அவரோட பேஜரை எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட நியூ இயர்க்கு வர முடியுமான்னு தெரியல, வந்தாலும் வருவேன் வராமலும் போவேன், சொல்ல முடியாது, ஜான்வரி 12 வரட்டுமான்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எப்போ தருதுன்னு கேட்குறாங்க. ஏர்போர்ட்க்கு காரில் போகிறப்போ தான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏர்போர்ட்க்கு போயிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல பார்க்கிங்ல 2 பேரும் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு ஹேண்ட் கிளாக்கை ப்ரெசென்ட் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோ போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இதுல நீ ரொம்ப அழகா இருக்க, இதை எப்பவுமே என் கூடயே வச்சுப்பேன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவளும் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு டவல், டைரி, அப்புறம் பேஜரை கிஃப்டா கொடுத்துருப்பாரு. அதை தான் எப்படி இருக்குன்னு இப்ப கேட்குறாரு. அப்புறம் என் காரை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போற அவசரத்துல கையோட கார் சாவியை எடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோயினும் என்னங்க கார் சாவியை எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றா. ஸோ அவர் ரிட்டர்ன் திரும்பி வந்து கார் சாவியை கொடுத்துட்டு பாக்கெட்ல கையை விட்டுறாரு. பார்த்தா பாக்கெட்ல இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொடுக்குறாரு. பார்க்க தான் நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டா வேலைன்னு எப்பவுமே பங்க்சுவலா இருப்பாரு. டைம் இல்லாதனால தான் நம்ம ஹீரோ கெல்லி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. பட் உண்மையாவே நம்ம ஹீரோக்கு கெல்லி மேல ரொம்ப பாசம். அதனால தான் தன்னோட அன்பை வெளியே பெருசா காட்டிக்கலனாலும் நம்ம ஹீரோயினுக்கு பாசமா ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கிஃப்டை பார்த்ததும் நம்ம கெல்லியோட கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஐ லவ் யூ சோ மச் டியர், சீக்கிரமா வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன்ல நம்ம ஹீரோ சீட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஏரோப்ளேன் ஷேக் ஆகுது. அந்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோவும் ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சி நம்ம கெல்லி கொடுத்த ஹேண்ட் கிளாக்கை திறந்து பார்த்துட்டு அதை ஒரு சைட்ல வச்சிடுறாரு. பைலட் கிட்ட போயிட்டு நம்ம எங்க இருக்கோம்னு கேக்குறாரு. அவரும் பசிபிக் ஓஷன் மேல இருக்கோம்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல இருக்க யார் கூடயும் சுத்தமா கனெக்ட் பண்ணவே முடியல. பார்த்தா அங்க இருக்க எல்லா பைலட்ஸும் வெதர் சரியில்லாம ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. புயல், மழைன்னு வெளியே வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பைலட்டும் தரையிறங்க கூட இடமே இல்லை சக், உன் பிளேஸ்ல போய் பெல்ட்டை போட்டுட்டு சேஃபா உட்காருன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் என்ன நடக்குதுன்னே புரியாம ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. விரல்ல இருந்து பேண்டேஜை பிச்சிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வெளியே தூக்கி அடிக்கப்படுறாரு. ரெஸ்ட் ரூம் கதவெல்லாம் பிச்சுக்கிச்சு. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆக்சுவலி இந்த சீன் படத்துல ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கதவெல்லாம் பிஞ்சு வெளியே வந்து பறக்கிறப்போ அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிடும். ஒரு பைலட் நம்ம ஹீரோ சக்குக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்கை கொடுத்துட்டு கையில் ஒரு சேஃப்டி பேக்கேஜையும் கொடுத்துட்டு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுச்சு, நீ உன் பிளேஸ்ல பத்திரமா போய் உட்காருன்னு சொல்லிட்டுறாரு. நம்ம ஹீரோவும் நிக்க முடியாம அசைஞ்சிட்டே போய் அவர் சீட்ல போய் உட்கார்ந்துட்டுறாரு. பார்த்தா கெல்லி கொடுத்த ஹேண்ட் கிளாக் ஒரு ஓரமா கீழே விழுந்து கிடக்குது. நம்ம சக் சீட்ல இருந்து ஏஞ்சி அந்த ஹேண்ட் கிளாக்கை எப்படியோ எடுத்துட்டுறாரு. சக் சீட்ல இல்லாம ஏஞ்சி தள்ளாடிட்டு நிக்கிறத பார்த்துட்டு ஒரு பைலட் அவர்கிட்ட போய் உன் சீட்ல உட்காரு சக்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காரு. ஏரோப்ளேன் குலுங்குறதுல அந்த பைலட் சீட்ல போய் மோதி மண்டையில இருந்து ரத்தம் கொட்டுது. அவரும் ஒரு ஓரமா கீழே போய் விழுந்துடுறாரு. அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னே தெரியாம நம்ம ஹீரோவும் அசைஞ்சிட்டே ஏதோ ஒரு கம்பியை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. பைலட்ஸ் எவ்வளவோ போராடியும் ஏரோப்ளேனை மேலே ரேஸ் பண்ண முடியல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏரோப்ளேன் வெளியே நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தா பிளேன் கடல்ல விழுந்து கண்ணாடியெல்லாம் உடஞ்சி பிளேன் உள்ள இப்போ தண்ணி வந்துடுது. நம்ம ஹீரோ உள்ளேயே கொஞ்ச நேரம் நீந்திட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ஏரோப்ளேன் 2ஆ பொழக்குது. ஸோ சேஃப்டி போட்டை பிரித்து அந்த கேப் வழியாக நம்ம ஹீரோ தப்பிக்க பார்க்குறாரு. பட் சேஃப்டி போட்டோட பேக் ஏதோ ஒரு கம்பியில உள்ள மாட்டிக்கிச்சு. சக்க அதை மேலே இழுத்து பார்க்குறாரு. அப்புறம் அது பிஞ்சு போட் மேலே வந்துடுச்சு. நம்ம ஹீரோவும் போட்டோட கயிறை பிடிச்சிட்டே மேலே வந்துடுறாரு. திரும்பி பார்த்தா எதிரில் ஏரோப்ளேன் சைடில் இருக்க ஃபேன் வேகமாக சுற்றிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை விட்டு வேகமாக நீந்தி போகிறாரு. பார்த்தா அந்த ஃபேன் தீ பிடிச்சி வெடிச்சு பீஸாக நொறுங்கி போயிடுது. நல்ல வேளை நம்ம ஹீரோக்கு பெருசாக எதுவும் ஆகலை. சக்க தவிர வேற யாருமே வெளியே வரல. நம்ம ஹீரோ போட் உள்ள போய் உட்காந்துட்டுறாரு. இடி மின்னலோட பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு கடல் அலை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம ஹீரோ போட்டை டைட்டா பிடிச்சிட்டு சேஃபா போட் உள்ள உட்காந்துட்டுறாரு. அந்த ஏரோப்ளேன் விழுந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் தள்ளி வந்துடுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் அவுட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் நடு கடல்ல அந்த ஆக்ரோஷமான அலைகளுக்கு நடுவுல தத்தளிச்சிட்டு இருக்காரு.
இந்த சீன் படத்துல பாக்குறப்போ ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவுதான், ஒரு மயான அமைதி நிலவுது. சுத்தி ஃபுல்லா இருட்டா இருக்கு. நம்ம ஹீரோவோட போட்டு ஒரு பாறையில பட்டு கிழிஞ்சு போயிடுது. அது என்ன ஏரியான்னு தெரியாம நம்ம ஹீரோவும் அதிர்ச்சிலையும் மயக்கத்திலையும் அப்படியே மின்னல் வெளிச்சத்துல சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப திடீர்னு மின்னல் வெளிச்சத்துல ஏதோ ஒரு பெரிய மலை மாதிரி ஒண்ண பாக்குறாரு. அவ்வளவுதான், அதோட போட்லயே மயங்கி விழுந்துடுறாரு. மறுநாள் வெளிச்சம் வருது. ஒரு பெரிய மலைய காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிஞ்சு போன போட் உள்ள கிடக்குறாரு. மயக்கத்துல இருந்த அவர் முகத்துல சூரிய வெளிச்சம் பட்டதும் ஏஞ்சிடுறாரு. பார்த்தா அது ஒரு கடற்கரை. நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. அப்படியே போட்ல இருந்து வெளியே மண்ணுல தள்ளாடிட்டே விழுந்துடுறாரு. அப்புறம் நகர்ந்துட்டே வந்து பீச் மண்ணுல உட்காந்துடுறாரு. பட் அது என்ன இடம், அங்க யார் இருப்பான்னு அவருக்கு எதுவுமே புரியல. அவர் பாக்கெட்ல இருந்து பேஜரை வெளியே எடுக்கிறாரு. பார்த்தா அதுல இருந்து தண்ணியா கொட்டுது. பேஜர் நனைஞ்சு நாசமா போயிடுச்சு. இன்னொரு பாக்கெட்ல இருந்து கெல்லி கொடுத்த ஹேண்ட் கிளாக்கை எடுக்கிறாரு. அது வேலை செய்யுதான்னு செக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த கடற்கரையில முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஏஞ்சி கடல் ஓரத்துல வேகமா நடந்து வராரு. பார்த்தா அவரோட ஃபெடெக்ஸ் கம்பெனியோட கொரியர் பாக்ஸ் தண்ணியில அடிச்சிட்டு வந்திருக்கு. அதை கையில எடுத்துட்டு அப்படியே நடந்து போய் என்ன இருக்குன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடல் மட்டும்தான் தெரியுது. அவர் மூஞ்செல்லாம் மண்ணா ஒட்டி இருக்கு. அந்த பிஞ்சு போன போட்டை எடுத்துட்டு போயிட்டு மரத்து கீழே வச்சிடுறாரு. அந்த இடத்துல மோஸ்ட்லி சுத்தி தென்னை மரங்களா இருக்கு. காலில் செருப்பு எதுவும் இல்லாம அப்படியே கொஞ்சம் உள்ள நடந்து போயிட்டு யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தி பார்க்குறாரு. பட் அங்கே யாருமே இல்லை. ஸோ அந்த பீச் மணல்ல ஹெல்ப்னு காலை வச்சு பெருசா எழுதுறாரு. அப்புறம் அந்த ரப்பர் போட்டை ஒரு குச்சி மேலே நிற்க வச்சு அந்த நிழல்ல உட்காந்துட்டு நம்ம கெல்லி ஃபோட்டோவை பார்த்துட்டே அப்படியே கடல் அலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. இதுலயே டைம் ஆகிடுது. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச மனுஷன் இப்போ வெயிட் பண்ணி சாயங்காலமாகி இப்போ இருட்டியும் போயிடுது. திடீர்னு நைட்டு பொத்துன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோவுக்கு செம்ம பயம். அது என்ன சவுண்டுன்னு யோசிச்சுட்டே பயந்து போய் கையில் ஒரு துடுப்பை எடுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அரைகுறையா தூங்கி எப்படியோ அன்னைக்கு நைட்டு ஓடிடுது. மறுநாள் ஏஞ்சி பார்த்தா ஹெல்ப்னு எழுதி வச்சது அலை வந்து அலைஞ்சு போயிருக்கு. மேபி ஹெலிகாப்டரில் யாராவது தேடி வந்தா இதை பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தென்னை மர கட்டைகளை எடுத்துட்டு வந்து அந்த ஹெல்ப்புக்கு மேலேயே போட்டு விட்டுறாரு. இப்போ அது பளிச்சுன்னு தெரியுது. அப்புறம் மறுபடியும் நிறைய கொரியர்ஸ் கரை ஒதுங்கிருக்கு. அதையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா மறுபடியும் பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்குது. டேய் யாரா அது, யாராவது உள்ள இருக்கீங்களா, யார் இருக்கீங்க, ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டு செம்மையா பயந்து போயிருப்பாரு. ஏதாவது மிருகமா இருக்குமோ இல்ல வேற ஏதாவது காட்டுவாசிகள் இருப்பாங்களோன்னு என்னன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பாரு. அப்புறம் கொரியர் எடுத்துட்டு போய் மரத்தை அடியில வைக்கிறாரு. இப்ப மறுபடியும் பொத்துன சத்தம் கேட்குது. என்னவா இருக்கும்னு அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சு ஷாக் ஆகி பார்த்துட்டு நிற்பாரு. பக்கத்துல ஒரு தேங்காய் மரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுது. ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகிச்சு. செம்மையா பயந்துட்டாரு. பார்த்தா அது தேங்காய். இப்ப கீழே விழுந்திருக்க தேங்காய் இளநீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இளநியை எடுத்து பாறையில தூக்கி போட்டு அதை உடைக்க பாக்குறாரு. அப்புறம் ஒரு கல்லுல அதை ஓங்கி அடிச்சு பாக்குறாரு. அப்புறம் கையில ஒரு கல்லை எடுத்து இளநீ மேல அடிக்கிறாரு. பட் அந்த கல்லு பீஸா உடைஞ்சு போயிடுது. அதுல ஒரு பீஸ் மட்டும் பார்க்க ஷார்ப்பா கத்தி மாதிரி இருக்கு. அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இளநியோட நாரெல்லாம் பிச்சு எப்படியோ இளநியை உரிச்சிடுறாரு. அதை உரிக்கும் போதே அவர் ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியும். பல நாள் கழிச்சு சாப்பிட ஒரு பொருள் கிடைச்சா எவ்வளோ ஆசையா வேகமா அதை சாப்பிடுவோமோ அந்த ஃபீலை ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. ஆக்சுவலி இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அந்த இளநியை நங்குன்னு பாறையில ஒரு அடி அடிக்கிறாரு. இளநி தண்ணியெல்லாம் கீழே செதறி போயிடுது. ஸோ அடுத்தது இன்னொரு தேங்காவை உரிச்சு அதோட 3 கண்ணுல ஓட்ட போட்டு அந்த தண்ணியை இப்ப குடிக்கிறாரு. ரொம்ப நேரமா நல்ல தண்ணி இல்லாம தொண்டை வாயெல்லாம் வறண்டு போயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் தண்ணியை குடிக்கிறப்போ ஏதோ அமிர்தமே கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அடுத்து கையில் ஒரு குச்சை பிடிச்சிட்டு கடற்கரையில் கம்மியான தண்ணீர் இருக்க இடத்துல ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அங்கே பாறைகள் நடுவில் ஒரு குகை தெரியுது. அது கிட்ட போயிட்டு யாராவது உள்ள இருக்கீங்களான்னு வெளியவே நின்று எட்டி பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. அந்த தண்ணியில பவளப்பாறைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலில் கீறி கால் பாதம் எல்லாம் ரத்தமா ஊத்துது. அப்படியே அங்க ஒதுங்கி இருக்க ஒரு கொரியர் பாக்ஸை எடுக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி கிட்ட இருந்து கொரியர் வாங்கிட்டு போய் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட டெலிவரி பண்ணிருப்பாங்க. அந்த கொரியர்ல கூட விங்ஸ் வரைஞ்சிருக்கும். அதுதான் கரை ஒதுங்கிருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ ஒரு கல்லை எடுத்து அவரோட பேண்ட்ல முட்டிக்கு கீழே கிழிச்சு விட்டு அதுக்குள்ள கொஞ்சம் இலைகளை பிச்சு போட்டு அதை ஷூ மாதிரி ரெடி பண்ணி அது காலில் கட்டிக்கிறாரு. இப்போ அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு பார்க்க. தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு ஒரு நம்பிக்கையோட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறி பார்க்குறாரு.
பார்த்தா சுத்தி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடல் மட்டும்தான் தெரியுது. அது பத்தாதுன்னு இந்த தீவை சுத்தி ராட்சச அலைகள் மோதி அடிச்சிட்டு இருக்கு. தப்பிக்க வழியே இல்லையேன்னு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப கடல்ல ஒரு ஓரத்துல ஏதோ ஒண்ணு மிதந்துட்டே வருது. சோ மலையில இருந்து கீழே இறங்கி அது என்னவா இருக்கும்னு ஓடி வந்து கிட்ட பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு டெட் பாடி. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் செம்ம ஷாக்கு. அது அவரோட ஃப்ரெண்டு தான். தண்ணியில இருந்து ஊறி போய் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த டெட் பாடி. அப்படியே அந்த டெட் பாடியை கரையில எடுத்துட்டு வந்துட்டுறாரு. அந்த பாடியோட கால்ல இருந்து ஷூஸை கலட்டி எடுத்து அந்த சைஸை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் இப்போ உயிர் பிழைக்க அவருக்கு வேற வழி இல்லை. கிடைக்கிற எல்லா பொருளையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் யோசிக்க தோணும். நம்ம ஹீரோ டெட் பாடி கிட்ட இருந்து ஒரு டார்ச்சை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட பர்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுல அவர் ஃபேமிலி போட்டோ இருக்கும். அதையும் பார்க்குறாரு. அப்புறம் ஒரு பள்ளம் தோண்டி அந்த டெட் பாடியை அதில் போட்டுட்டு பாடியோட பாக்கெட்டில் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிடுறாரு. அதுக்கு மேலே இருந்த பாறையில் செத்துப்போன அவர் ஃப்ரெண்டோட பேர், தோற்றம், மறைவு எல்லாம் எழுதி வைக்கிறாரு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சோகமாக சொல்லிட்டு ஒரு மூலையில் போய் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் காலில் அந்த ஷூஸை போட்டுக்கிறாரு. சைஸ் சின்னதாக இருக்கு போல. ஸோ மேலே கொஞ்சம் இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு விரல் வெளியே தெரிகிற மாதிரி அந்த ஷூஸை போட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் ஆகிடுது. நம்ம கெல்லி ஃபோட்டோவை கொரியர் பாக்ஸ் மேலே வச்சு அந்த ஃபோட்டோவில் டார்ச் அடிச்சு அவளையே பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல லவ்வரை. அப்புறம் மறுநாள் இலைகளில் பனி பெஞ்சிருக்கு. அதையெல்லாம் தேங்காய் ஊட்டில் கலெக்ட் பண்ணி சுத்தமான பியூர் வாட்டராக குடிக்கிறாரு. அப்புறம் கரை ஓரத்துல சில மீன்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு குச்சி வச்சு அதை குத்தி பிடிக்க பாக்குறாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஒரு மீன் கூட மாட்டல. அப்படியே இருட்டிடுது. அன்னைக்கு நைட்டு கடற்கரையில நின்று உச்சா போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் என்ன பண்றதுன்னே புரியல நம்ம ஹீரோக்கு. ஒரு டார்ச்சை எடுத்துட்டு அதை அடிச்சு காட்டுறாரு. பட் அந்த ஷிப் இந்த வெளிச்சத்தை பார்க்கல. இதுக்கு மேல வேலைக்காகாதுன்னு அந்த பிஞ்சு போன போட்டை எடுத்துட்டு தலையில ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு துடுப்பை போட்டுட்டு அப்படியே வேகமா போயிட்டு இருக்காரு. பட் எதிரில் வர அலைகளை பார்க்கும்போது செம்ம பயமா இருக்கு. இருந்தாலும் தப்பிச்சே ஆகணும்னு ஒரு வெறியில வேகமா போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு அலை வருது, அதை தாண்டிடுறாரு. அடுத்து ஒரு அலை வருது, அதுல ஃபுல்லா நனைஞ்சிடுறாரு. மறுபடியும் ஒரு அலை வருது, அதுல அப்படியே பின்னால போறாரு. அடுத்தடுத்து அலைகள் ஒவ்வொன்றும் பெருசாகிட்டே இருக்கு. அதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அலைகளையும் துடுப்பை போட்டு முன்னேறி போயிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை மாதிரி பெரிய அலை ஒன்று வருது. தாண்ட முடியாதுன்னு தெரிஞ்சும் மனசை தளர விடாம வேகமா துடுப்பை போடுறாரு. அந்த அலை அப்படியே ஹைட்டா போய் வேகமா வந்து மோதி அடிக்குது. இந்த வாட்டி அவரால் தாக்கு பிடிக்க முடியல. போட் ஒரு பக்கம், நம்ம ஹீரோ ஒரு பக்கம்னு தண்ணியில விழுந்துடுறாங்க. மறுபடியும் ஒரு அலை வருது. அதுல நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பாறையில இருந்த முனையில ஸ்பீடா போய் தொடையில மோதிடுறாரு. அது அப்படியே உள்ள இறங்கி ரொம்ப மோசமா அடிபட்டுருது. வலி தாங்க முடியல. அப்படியே வெளியே வந்து கத்துவாரு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். நொண்டிட்டே ரத்தம் சொட்ட சொட்ட மறுபடியும் அந்த தீவுக்கே ரிட்டர்ன் வராரு. அவரோட நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சு. ஒரு மிகப்பெரிய தோல்வியில மரண வேதனையில ரத்தம் ஒரு பக்கம் ஊத்துது. அழுதுட்டே ரிட்டர்ன் வராரு. அப்போன்னு பார்த்து கருப்பா மேகங்கள் சூழ்ந்து புயல் காத்தோட பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மழையிலையும் பிஞ்சு போன போட்டை அந்த கொரியர் பாக்ஸ் மேலே வச்சு மூடிட்டு அது மேலே கல்லை வச்சுட்டு தேங்காய் ஓட்டியும் அது மேலே வச்சுட்டு தொடையில துணியை வச்சு கட்டு போட்டுட்டு அந்த குகைக்குள்ள எப்படியோ போயிடுறாரு. அவரோட கை காலெல்லாம் உதறுது. பசி ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம். அப்படியும் அந்த டார்ச்சை பிடிச்சிட்டு குகைக்குள்ள போயிட்டாரு. உள்ள ஒரு சின்ன கேப்ல இருந்து மழை தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. அது வடிஞ்சு கீழே ஒரு இடத்துல தேங்கி கிடக்குது. கீழே போயிட்டு அந்த தண்ணியை படுத்துட்டே குடிக்கிறாரு. அப்புறம் டயர்ட்ல அங்கேயே மயங்கி படுத்துடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா டார்ச் லைட்டும் அணைஞ்சு போயிடுது. மறுநாள் காலையில விடியுது. பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்பெல்லாம் காஞ்சு போய் வறண்டு இருக்கு. டார்ச் எடுத்து பார்த்தா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் அவர் தொடையில இருக்க அந்த புண்ணை பாக்குறாரு. அது ரொம்ப மோசமா கொடூரமா இருக்கு. அப்புறம் கொரியர் பாக்ஸ் மேலே வச்சிருந்த தேங்காய் ஓட்டில் மழை தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகியிருக்கும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒவ்வொரு கொரியர் பாக்ஸாக பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் கொஞ்சம் சிடி டேப்ஸ் இருக்கு. செகண்ட் பாக்ஸில் இது ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் இருக்கு. தேர்ட் பாக்ஸில் ஒரு தாத்தா அவர் பேரனோட பர்த்டேக்கு பால் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த பாலோட கம்பெனி நேம் வில்சன் எழுதியிருக்கு. ஃபோர்த் பாக்ஸில் ஐஸில் ஸ்கேட்டிங் பண்ணுற 2 ஷூஸ் இருக்கு. ஃபிஃப்த் பாக்ஸில் ஒரு நெட் கவுன் இருக்கு. சிக்ஸ்த் பாக்ஸ் தான் அந்த விங்ஸ் வரைஞ்சிருக்க பாக்ஸு. ஆனால் அதை மட்டும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடுறாரு. அப்புறம் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூஸை வச்சு துணியை கிழிச்சு அது மேலே பபிள் டேப் கவரை வச்சு அவர் தொடையில இருக்க காயத்துக்கு மேலே கட்டு போடுறாரு.
அப்புறம் அந்த ஷூஸை வச்சு இளநியை ஈஸியாக உரிச்சிடுறாரு. அந்த நெட் கவுனை கிழிச்சு ஒரு ஃபிஷிங் நெட் மாதிரி செஞ்சு மீன் பிடிக்கிறாரு. ஒரு சின்ன மீன் மாட்டுது. அதை அப்படியே பச்சையாக சாப்பிட்டு பார்க்குறாரு. பட் அது வாயிலேயே வைக்க முடியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் ஒரு குச்சை வச்சு நண்டை பிடிச்சி அதோட காலை உடைச்சி அதை சாப்பிட பார்க்குறாரு. அதுக்குள்ளே குழன்னு பார்க்க என்னமோ மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேலைக்காகாது, பச்சையாக எதையுமே சாப்பிட முடியாதுன்னு நெருப்பு வர வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு குச்சை எடுத்து கீழே இன்னொரு கட்டையை வச்சு அதை கையை வச்சு தேய்ச்சி நெருப்பை வர வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஈவினிங் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இருக்காரு. நைட் ஆகிடுது. நைட்டெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு போய் மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிடுது. கையெல்லாம் புண்ணா போச்சு. இப்போ அவரால் அந்த குச்சை கூட தொட முடியல. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தேங்காய் பத்தை போடுற மாதிரி கல்லை வச்சு சூழ்ந்து எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இதே மாதிரி குச்சை சுத்தி தேய்க்காம ஒரு கட்டையவும் இன்னொரு கட்டையவும் உரசி தேய்ச்சி பார்க்கலான்னு இப்ப அதை உரசிட்டு இருக்காரு. நல்லா தான் தேய்ச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கட்டை உடஞ்சி சதுக்குன்னு கையிலேயே ஏறிடுது. பயங்கரமா காயம்பட்டுருது. வலியில சத்தமா கத்துறாரு. ஸோ இப்ப அந்த குச்சை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்புறம் பக்கத்துல இருந்த எல்லா பொருளையும் எட்டி உதச்சிட்டு அங்க இருந்த பாலை தூக்கி ரத்த கையோட அதை விசிறி அடிக்கிறாரு. பாவம், அவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. அவருக்கு செம்ம கோபம், அதே சமயம் பயங்கரமான வலி. அழுதுட்டே போய் ஒரு ஓரமா உட்காந்துடுறாரு. ஒண்ணுமே முடியல அவரால. அதுக்கப்புறம் கடல்ல போய் கையை கழுவுறாரு. கையெல்லாம் நடுங்குது. அப்படியே ஏதோ உண்மையாவே அடிப்பட்ட மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. கையில கட்டு போட்டுட்டு ஒரு கல்லு மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது பக்கத்துல அவர் ரத்தக்கரையோட தூக்கி அடிச்ச பால் அங்க விழுந்து கிடக்குது. அவரோட ரத்தக்கை அதுல பதிஞ்சனால இப்ப அந்த பாலை பாக்குறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி கியூட்டா இருக்கு. சோ நம்ம ஹீரோ அந்த பாலுக்கு கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வரைஞ்சு அதை எடுத்துட்டு போய் ஒரு கட்டை மேல வச்சிடுறாரு. ஆல்ரெடி தேய்ச்சிட்டு இருந்த குச்சை தூக்கி விசிறி அடிச்சதுல அது லைட்டா வீரல் விட்டுருக்கும். அதை எடுத்து வச்சு மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறாரு. தேய்ச்சி பார்க்குறாரு. அப்படியே அந்த பாலை பார்த்துட்டே உனக்கும் என்ன மாதிரி யாரும் இல்லையான்னு கேட்டுட்டே குச்சை தேய்ச்சிட்டே இருக்காரு. பார்த்தா லைட்டா புகை வருது. அவருக்கு செம்ம ஷாக்கு. அப்புறம் தான் பாக்குறாரு அந்த குச்சி உடஞ்சிருக்கு. ஸோ காத்து போக வழி இருக்கனால தான் புகை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லைட்டா ஒரு பள்ளம் நோண்டி அது மேலே இந்த குச்சை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. அவரோட கணிப்பு கரெக்டு தான். ஸோ இப்போ லைட்டா புகை வர ஆரம்பிக்குது. ஸோ வேகமா இன்னும் தேய்ச்சிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த குச்சை தேய்க்கிறப்போ மறுபடி கையில குத்திக்க போது ஸ்லோவா பண்ணுன்னு சொல்லணும் போல இருக்கும். அவர் ரொம்ப வேகமா தேய்ச்சிட்டு இருப்பாரு. வேர்வை ஊத்துது ஒரு பக்கம். பட் புகை வந்துடுச்சு. லைட்டா அதை ஊதி அப்படியே இப்ப நெருப்பை வர வச்சிடுறாரு. அந்த நெருப்பை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அந்த எக்ஸ்பிரஷன் வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. இன்ச் பை இன்ச் நம்ம ஹீரோவோட ரியலிஸ்டிக்கான நடிப்பை பார்க்குறப்போ நம்ம தானாவே ஸ்மைல் பண்ணுவோம். அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. பல நாள் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு நெருப்பை வர வச்சதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நெருப்பு வந்த சந்தோஷத்துல கையில ஒரு ஓலையை பிடிச்சிட்டு அதுல நெருப்பு வச்சு இதான் சிக்னல் ஃபயர், இதுல இருந்து மின்மினி பூச்சிகள் பறக்குதுன்னு அவர் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்காரு. அந்த நெருப்பையே சுத்தி வந்துட்டு இருக்காரு ஒரு குழந்தை மாதிரி. யாருமே இல்லைனாலும் யார்கிட்டயோ பேசுற மாதிரி இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் நெருப்பை உண்டாக்குனேன்னு பெருமையா நெஞ்சு நிமித்தி தனியா கத்திட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த சீன்லாம். இந்த மூவி வந்தப்போ இந்த நெருப்பு சீன் தான் அதிகமா பேசப்பட்டுச்சு. இதுல நம்ம ஹீரோவோட பெர்ஃபெக்டான நடிப்பு தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அப்படியே நெருப்பு கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல நிம்மதியா திருப்தியா உட்காந்து நண்டை நெருப்புல சுட்டு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த பாலை பார்த்து உனக்கு கூட இந்த நண்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும் போதே பல்லு வலிக்குதுன்னு வாயில கைய வச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பால் கிட்ட சரியா வில்சன்னு சொல்லிட்டு ஆமா இனிமேல் உன் பேரு வில்சன்னு அந்த பால் அவரோட ஃப்ரெண்ட் ஆக்கிடுறாரு. ஒரு மெச்சூரிட்டியோட பிஸியா இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு குழந்தை மாதிரி ஒரு பால் பொம்மை கூட பேசிட்டு இருக்காரு. இதுக்கு ரீசன் அவரோட தனிமை தான். அப்புறம் வில்சன் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நம்ம ரேடியோ கான்டாக்ட் கட்டான அப்புறம் இவ்வளோ தூரத்துல இருந்தோம். ஸோ இப்போ பல மைல் தூரம் இருக்கு, நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம கெல்லி ஞாபகத்துல அவ போட்டோவை கொஞ்சம் மோசமா வரைஞ்சு வச்சிருக்காரு. பட் அவரே நேர்ல அவ ரொம்ப அழகா இருப்பான்னு வில்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரோட பல்லு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, என்னால வலி தாங்கவே முடியலன்னு வில்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்கேட்டிங் ஷூவை பல்லு நடுவுல வச்சுட்டு ஒரு கல்லை கையில எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்காரு. மேபி வேற யாராவது தெரியாம நம்ம பல்ல உடைச்சா கூட அந்த அளவு வலி தெரியாது. பட் நாமளே நம்ம பல்ல புடுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம ஹீரோ இதை தான் பண்ண போறாரு. ஒரே அடி பல்லு உடைஞ்சு அப்படியே நம்ம ஹீரோ கீழே போய் விழுறாரு. இதுக்கப்புறம் 4 வருஷம் ஓடிடுது. இப்ப 4 இயர்ஸ் கழிச்சு கடல்ல ஒரு மீன் ஓடிட்டு இருக்கு. அந்த மீனை ஒரு ஷார்ப்பான கொம்பு வந்து குத்துது.
அதை யார் குத்துனான்னு பார்த்தா அது ஒரு காட்டுவாசி. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இந்த தீவுக்கு வரும்போது கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி வந்தாரு. பட் இப்போ உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காரு. அந்த மீனை பிச்சு அப்படியே பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கொகையில நம்ம கெல்லியோட ஹேண்ட் கிளாக் இருக்கு. இப்ப கெல்லியோட ஃபேஸை ரொம்ப அழகா வரைஞ்சி வச்சிருக்காரு. அப்புறம் எந்த மந்த்ல எப்படி புயல் காத்து அடிக்கும், எப்போ அலை அதிகமாக இருக்கும்னு எல்லாத்தையும் அழகாக நோட் பண்ணி வச்சிருக்காரு. 4 இயர்ஸ் ஆனனால இப்போ நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் பக்காவாக கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த 6th பார்சல் விங்ஸ் வரைஞ்சிருக்குமே அது இன்னும் பிரிக்காமல் வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம வில்சனுக்கு தென்னங்குச்சை வச்சு முடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. ஃபர்ஸ்ட் வில்சனை பார்த்து வாயை மூடு வில்சன்னு கத்துறாரு. பட் அந்த சவுண்ட் வெளியே இருந்து வருது. என்ன சத்தம்னு வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு தகரம் தண்ணியில் அடிச்சிட்டு வந்திருக்கு. அதை எடுத்து பீச் மண்ணில் மேலே நிற்க வச்சுட்டு நம்ம வில்சனை பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அது காத்தடிச்சு கீழே விழுது. இப்போ நம்ம ஹீரோ இதை தான் எதிர்பார்த்தேன், இத்தனை நாளாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே கடல் அலைகளை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ எல்லா தென்னை மரங்களையும் அடியில் நெருப்பு வச்சு வெட்டிட்டு இருக்காரு. அப்புறம் நிறைய கொம்புகளை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து போடுறாரு. நம்ம ஹீரோ தீவுல இருந்து தப்பிக்க யோசிக்கிறாரு. ஒரு பாய்மர கப்பலை செஞ்சு தீவுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணலான்னு பிளான் போட்டிருக்காரு. அதனால தான் எல்லா தென்னை மரங்களையும் நெருப்பை வச்சு வெட்டிட்டு இருக்காரு. நமக்கு அடுத்து கயிறு தேவைப்படுது வில்சன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு தீவுல இருக்க எல்லா செடிகளையும் வெட்டி அதோட பட்டைகளை உரிச்சு அதை கயிறு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வில்சன் தான் நம்ம ஹீரோக்கு இப்ப எல்லாமே. ஸோ அவன்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாரு. மார்ச் மாசம் தான் அலைகள் சின்னதா இருக்கும், அப்பதான் நம்ம கிளம்பணும், அதுக்குள்ள கயிறை ரெடி பண்ணணும்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு செடியை எடுத்துட்டு வந்து இதுதான் லாஸ்ட், வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வில்சன் ஏதோ சொன்ன மாதிரி இல்ல நான் மறுபடியும் அங்க போக மாட்டேன், முடியவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த மலை உச்சில ஒரு மரம் இருக்கும், அதுல கயிறு கட்டியிருக்கும். அதை நம்ம ஹீரோ இழுத்து எடுக்கிறாரு. பார்த்தா அதோட எண்ட்ல ஒரு மர பொம்மை மாதிரி ஒன்று தூக்குல தொங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கொகைக்குள்ள அந்த கயிறை எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு எப்படி திடீர்னு இந்த விஷயம் தோணுச்சு, இதை ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்தினு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலைகளால ரிட்டன் தூக்கி வீசப்பட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது, வேற வழி இல்லைன்னு ரொம்ப ஹர்ட் ஆகி தூக்குல தொங்கிடலான்னு யோசிச்சிருப்பாரு. பட் அந்த மலை மேல இருந்த மரத்துல அவரோட வெயிட்டுக்கு ஒரு மரக்கட்டைய கயிறு வச்சு அங்கிருந்து ஒரு கிளையில தொங்க விட்டு பார்த்திருப்பாரு. பட் அந்த கிளை உடஞ்சு அந்த மரபொம்மை கீழே விழுந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாகணுன்ற எண்ணத்தை மாத்திக்கிட்டு மறுபடியும் முயற்சி செஞ்சுட்டே இருந்திருப்பாரு. அதை தான் வில்சன் கிட்ட மேபி நான் அங்கிருந்து தொங்கியிருந்தா கீழே விழுந்து பாறையில மோதி செத்து போயிருப்பேன், நல்ல வேலை அப்படி பண்ணலன்னு வில்சன் கிட்ட பேசிட்டே இருக்காரு. திடீர்னு கோவப்பட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி என்ன வேற என்ன பண்ணணும்னு சொல்றேன், இப்படியே சாகுற வரைக்கும் உயிர் இல்லாத யூஸ்லெஸ் பால் கூட பேசிட்டு இருக்க சொல்றியா, இதுல என்னோட தப்பு என்ன இருக்குன்னு கோவப்பட்டு வில்சனை தூக்கி வெளியே விசிறி அடிச்சிடுறாரு. ஏதோ ஒரு வேகத்துல தூக்கி அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் வில்சன் வில்சன் நீ எங்க இருக்க, ஐ எம் சாரி வில்சன் சாரின்னு வில்சனை தேடிட்டு இருக்காரு. பார்த்தா வில்சன் ஒரு மூலையில தண்ணியில விழுந்து கிடக்குறான். அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அவரோட கையில இருந்து ரத்தத்தை எடுத்து வில்சன் ஃபேஸ்ல அந்த ரத்தத்தை வச்சு இன்னும் பிரைட் ஆக்கிட்டு இருக்காரு. இப்போ ஓகேவா, நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்டுட்டேன்னு ஒரு ரியல் ட்ரூ ஃப்ரெண்ட் மாதிரி, ட்ரூ ஃப்ரெண்டை விட அதிகமா நம்ம ஹீரோக்கும் வில்சனுக்கும் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு குச்சில துணியை கட்டி அது காத்துல எந்த திசையில பறக்குதுன்னு நோட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா பாய்மர கப்பல் ரொம்ப அழகா ரெடி ஆகிடுச்சு. இப்ப நம்ம வில்சனை கூட்டிட்டு அவர் ரூமுக்கு, அதாவது குகைக்கு போயிடுறாரு. இப்ப விங்ஸ் இருக்க அந்த கொரியர் பாக்ஸை பேக் பண்ணி வச்சுட்டு பெயிண்ட்லாம் ரெடி பண்ணி அவரோட ஸ்பெஷல் போட்டை அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. ஏஞ்சி வில்சனை பார்த்து உனக்கும் தூக்கம் வரலையான்னு கேட்டுட்டு உனக்கு பயமா இருக்கா, எனக்கும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஒரு பாறை மேல சக் நோலாண்ட் கிட்டத்தட்ட 1500 நாட்கள் இங்க மாட்டிட்டு இருக்கேன், ஐ லவ் யூ சோ மச் கெல்லின்னு கல்வெட்டா செதுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா காத்து எதிர்பார்த்த திசையில அடிக்குது, பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு. நம்ம வில்சனை ஒரு கட்டையில பிடிச்சி டைட்டா கட்டிடுறாரு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத வில்சன், நான் துடுப்ப போடுறேன், நம்ம இப்ப கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ பல தோல்விகளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் எடுத்து ஒரு நம்பிக்கையோட அந்த கொடூரமான அரக்க அலைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த அலைகளை தாண்ட முயற்சி செஞ்சிருப்பாரு. பட் எல்லா வாட்டியும் கடைசியா வர அந்த மிகப்பெரிய அலை தண்ணியில கவுத்து விட்டுரும். பட் இப்போ நம்ம ஹீரோவோட நம்பிக்கை என்னன்னா அவர்கிட்ட அந்த தகரம் இருக்கு.
அது ஒரு கவசம் மாதிரி அந்த அலைகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும்னு ஒரு மன உறுதியோட ஒவ்வொரு அலைகளையும் தாண்டி போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அலைகள் வரும்போதும் இது இல்லைன்னு வில்சன் கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. பல வருஷமா ஒரு பேய் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த அந்த மிகப்பெரிய சுனாமி அலை வருது. இப்ப நம்ம ஹீரோவும் ரெடியா இருக்காரு. வில்சன் டைட்டா புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பெரிய அலை வந்து பாய்மர கப்பல்ல நெருங்கும் போது அந்த தகரத்தை கலட்டி விட்டுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த தகரத்துல அந்த கொரியர் பாக்ஸ்ல இருந்த விங்ஸை அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நான் தப்பிக்க போறேன்னு சொல்ற மாதிரி அதை வரைஞ்சு வச்சிருப்பாரு. இப்ப அந்த தகரம் அந்த அலையை கிழிச்சு அப்படியே மேல போய் கீழே விழும். அவ்வளவுதான், முடிஞ்சுது. இத்தனை வருஷமா கண்ட கனவெல்லாம் பழிச்சிடுச்சு. நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்குது. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளோ நாளா. ரொம்ப நிம்மதியா திருப்தியா அலைகளை தாண்டிட்டோன்னு ஒரு சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த தீவை திரும்பி பாக்குறாரு. அவரோட முகம் அப்படியே ஒரு செகண்ட்ல மாறிடுது. திடீர்னு சோகமாகிட்டாரு. நம்ம பல வருஷமா தங்கிட்டு இருந்த வீட்டை விட்டு நம்ம வேற இடத்துக்கு போறப்போ எவ்வளோ கவலையா இருப்போமோ அந்த மாதிரி இத்தனை வருஷமா அந்த தீவுல இருந்துட்டு இப்ப அங்கிருந்து வெளியே போகும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை. என்ன இருந்தாலும் அந்த தீவு தான் நம்ம ஹீரோக்கு இவ்வளோ நாள் சாப்பிட தங்க தனியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணன்னு பல விதத்துல நம்ம ஹீரோவை சந்தோஷமா வச்சிருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோவோட இலக்கு ஹோம் தான். அவரோட பயணம் தொடருது. அலைகளை எல்லாம் கடந்து வந்தனால இப்ப நம்ம ஹீரோ அந்த அமைதியான கடல்ல அப்படியே நிம்மதியா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு பிளானோட தான் கிளம்பியிருப்பாரு. இந்த டைம்ல மழை பெய்யும்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த மழை தண்ணியை குடிக்கணும்னு தேங்காய் ஓட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நைட்லயும் நம்ம ஹீரோ உட்காந்து துடுப்பை போட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. பக்கத்துல ஒரு மிகப்பெரிய திமிங்கலம். நம்ம ஹீரோக்கு லைட்டா பயம் வருது. பட் அந்த திமிங்கலம் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ற மாதிரி தண்ணி மேல கண்ணை மட்டும் வெளியே காட்டிட்டு அப்படியே சைலண்டா போயிடும். மறுநாள் கடலுக்குள்ள குதிச்சு நம்ம ஹீரோ ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றாரு. நைட் ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ நொந்து போய் டயர்டாகி இருக்காரு. இப்ப அவர் பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே ஒரு மோசமான புயல் வருது. நம்ம ஹீரோ ஒரு கட்டையை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. பட் அந்த தகரம் புயல் காத்துல அப்படியே பிச்சுட்டு போயிடுது. பாதியில வந்த பொருள் பாதியிலேயே திரும்பி போயிடுது. நீயும் போயிட்டேன்னு நம்ம ஹீரோ அதை பார்த்து அழுகுறாரு. பிகாஸ் அந்த தகரம் தான் அவருக்கு அந்த மிகப்பெரிய அலையை தாண்ட உதவியா இருந்துச்சு. மறுநாள் விடியுது. புயலெல்லாம் ஓஞ்சு கடல் இப்ப அமைதியா இருக்கு. நம்ம ஹீரோ அங்க படுத்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பாய்மரத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய கட்டைகள் லூஸ் ஆகி கலண்டு போயிருக்கு. வில்சனை கட்டி வச்சிருந்த மரக்கட்டை லூஸ் ஆகி வில்சன் தண்ணியில விழுந்து தூரமா போயிட்டான். அந்த திமிங்கலம் மேலே ஏஞ்சி நம்ம ஹீரோ மேல தண்ணி அடிக்குது. அது கூட ஏஞ்சிக்கோ, உன் ஃப்ரெண்டு தள்ளி போயிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹீரோ முழிச்சு பாக்குறாரு. அப்ப வில்சனை காணும். வில்சன் கத்தி பாக்குறாரு. நம்ம குழந்தை தொலைஞ்சு போனா அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திடீர்னு வில்சன் இல்லாதனால என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பி சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா தூரத்துல வில்சன் மிதந்து போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வில்சன் ஒரு உயிர் இல்லாத ஒரு பந்து மட்டும்தான். ஆனா நம்ம ஹீரோக்கு அப்படி இல்லை. 4 வருஷமா அவர் உயிரோட இருந்ததுக்கு காரணமே வில்சன் தான். நம்ம ஹீரோவோட தனிமையை விரட்டி அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை வில்சன் இல்லைன்னா நம்ம ஹீரோ பேசக்கூட யாரும் இல்லாம தனியா சூசைட் பண்ணி தான் செத்து போயிருப்பாரு. அந்த வில்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அவர் இன்னைக்கு நம்பிக்கையோட இந்த கடலை கடக்க உதவியா இருந்த ஒரு நண்பன். நம்ம ஹீரோ வில்சனை பிடிக்க கடல்ல குதிச்சு நீந்தி வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாய்மர கப்பலோட ஒரு கயிறை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் வில்சனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வில்சன் தூரமா போயிட்டான். வில்சனுக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை போல. அதான் அந்த தீவுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் போறான். நம்ம ஹீரோ எவ்வளவோ போராடி பார்த்தாரு. பட் பிடிக்க முடியல. சாரி வில்சன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தேம்பி கதறி அழுதுட்டு இருக்காரு. நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மள உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு மனிதனோட மரணம் நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி வில்சனோட இந்த இழப்பை நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. சாரி வில்சன்னு அப்படியே அந்த பாய்மரத்துல படுத்துட்டே புலம்பிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணி எத்தனை போராட்டங்களை தாண்டி நம்ம ஹீரோ இவ்வளோ தூரம் வந்தாரு. பட் இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் அப்படியே நொறுங்கி போச்சு. வில்சன் இல்லாம வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட அவருக்கு மனசே இல்லை. மொத்த நம்பிக்கையும் இழந்து இப்ப நம்ம ஹீரோ அந்த துடுப்பை கூட தண்ணியிலேயே போட்டுடுறாரு. இப்படியே பட்னியா இருந்து செத்துடலான்னு அந்த பாய்மரத்து மேல மயங்கி போய் படுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட இந்த நிலைமையை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்புறம் நம்ம கெல்லியோட ஹேண்ட் கிளாக் ஒரு செயின் மாதிரி கழுத்துல போட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த பாய்மரத்துல மயங்கி படுத்துட்டு இருக்காரு.
இந்த திமிங்கலம் நம்ம ஹீரோ மேல தண்ணியை அடிச்சு அவரை எழுப்பிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோவால எழும்பவே முடியல. பார்த்தா பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் ஷிப் போகுது. நம்ம ஹீரோவால எழும்பி கத்த கூட முடியல. அப்படியே திரும்பி கெல்லி கெல்லின்னு முணங்கிட்டே கையை காட்டுறாரு. அவ்வளவுதான், 4 வருஷ பயணம் அங்க முடியுது. நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. இந்த சீன்ல நம்ம கண்ணெல்லாம் கலங்கிடும். அப்படியே ஒரு பரிதாபமான நிலைமைய அவ்வளோ அருமையா காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கெல்லிக்கு ஒரு கால் வருது. அது கேட்டதும் நம்ம கெல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோ இப்போ கெல்லியை பார்க்க ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்காரு. நீட்டா ஷேவ் பண்ணி கோட் சூட்லாம் போட்டு ஆளே மாறிட்டாரு. பட் அவர் இந்த நிலைமைக்கு வரவே 4 வாரம் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து குடிக்க ஐஸ் கொடுத்துட்டு நம்ம ஏரோப்ளைன்ல இருந்து இறங்கணும், அப்புறம் அங்கே ஒரு சின்ன பார்ட்டி இருக்கும், அதுல நம்ம பாஸ் பேசிட்டு இருப்பாரு, நீ ஜஸ்ட் சிரிச்சுட்டு தேங்க்யூ சொன்னா மட்டும் போதும், கெல்லியும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவர் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் கெல்லி கிட்ட நான் என்ன பேச போறேன்னே தெரியலன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அவரும் கெல்லி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணான், அப்புறம் நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னோம், உனக்கு மரண அஞ்சலி வச்சிருந்தோம், சவப்பெட்டிலாம் வச்சுட்டோம், இப்போ திடீர்னு உன்னை பார்த்தா கெல்லி ஷாக் ஆகிடுவான்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் பதிலுக்கு உன் ஒய்ஃபோட டெத் செரிமனியும் நடந்துச்சா, ஐம் சாரி, உன் ஒய்ஃப் இறந்தப்போ நான் பக்கத்தில் இருக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் இந்த ஃப்ரெண்டோட கண் கலங்குது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு கெல்லியை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா வேற ஒருத்தர் ரூம்குள்ளே வராரு. வந்துட்டு திக்கி திணறி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு நான் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நான் தான் கெல்லியோட ஹஸ்பண்ட், அவள் வெளியே தான் இருக்கா, நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னப்போ அவள் நம்பலை. பல நாள் உங்களுக்காக அவள் கவலைப்பட்டுட்டு இருந்தா. நீங்கள் திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம். பட் நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்ம லைஃப் இருக்காது, உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு தெரியும், ஐம் சாரின்னு சொல்லிட்டு கெல்லியோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ மனசு கேட்காம லைட்டாக கர்ட்டனை தள்ளிட்டு வெளியே பார்க்குறாரு. பார்த்தா கெல்லி அழுதுகிட்டே அவள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அவரை பார்த்துட்டு வரேன்னு பேசிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவர் வீட்டில் பார்ட்டி வச்சுருக்காங்க. கெல்லியை தவிர எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அது கஷ்டமா இருந்தாலும் மரண வேதனையை பார்த்தனால இந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் லைட்டா பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ரூம்ல தனியா இருக்காரு. போயிட்டு அங்க இருக்க சாப்பாடை பாக்குறாரு, நண்டை எடுத்து பாக்குறாரு, அப்புறம் ஃபயர் லைட்டர் எடுத்து பாக்குறாரு. அவருக்கு அந்த தீவோட ஞாபகங்கள் தான் வருது. அந்த நெருப்புக்கு சாப்பாட்டுக்கு அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அவ்வளோ பெரிய கட்டல் மெத்தை எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ தரையில படுத்துட்டு இருக்காரு. அந்த தீவுல எப்படி நைட் டைம்ல டார்ச் அடிச்சு கெல்லியை பார்த்துட்டு இருப்பாரோ அதே மாதிரி இப்போவும் லேம்ப அணைச்சு அணைச்சு கெல்லியை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கார்ல ஏறி கெல்லி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து வாசல்ல நின்றுட்டு கதவை தட்டலாமா வேணாமான்னு பாவமா நின்றுட்டு இருக்காரு. பார்த்தா தானா வெளி லைட் எரியுது, டோரும் ஓப்பன் ஆகுது. கெல்லி வந்து நின்றுட்டு நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன், உள்ள வாங்கன்னு சொல்றான். அவரை ஹக் பண்ணிட்டு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ் இருக்கு. பட் இருந்தாலும் கெல்லிக்கு மேரேஜ் ஆனனால 2 பேருமே அவங்களோட இந்த பல நாள் பிரிவை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. நம்ம ஹீரோ கெல்லி கிட்ட அந்த ஹேண்ட் கிளாக்கை கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக நீங்கள் இதை வச்சுருந்தீங்களா, அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இது உன்னோட ஃபேமிலி கிஃப்ட், உங்ககிட்ட தான் இருக்கணும்னு கொடுத்துட்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே மேப்ஸ் பேப்பர்ஸ்னு நிறைய இருக்குது. நம்ம ஹீரோயினும் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அப்படியும் நான் பல நாள் பக்கத்தில் இருந்த எல்லா தீவுக்கும் போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டார்டிங் சீனில் ஒரு வெளிச்சத்தை பார்த்து நம்ம ஹீரோவும் அது பின்தொடர்ந்து போயிருப்பாரு. ஆக்சுவலி அது கெல்லி தான் நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்திருப்பா. கெல்லி இதையெல்லாம் பேசிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ வெச்சக்கண்ணு வாங்காம கெல்லியவே பார்த்துட்டு இருக்காரு. ரொமான்டிக்கா பல நாள் கழிச்சு அவரோட லவ்வரை பார்க்குற அந்த ஃபீல்ல அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேரேஜ்க்கு கூட்டிட்டு போறா. அங்கே ஹீரோவோட கார் இருக்கு. ஏரோப்ளேன்ல போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த காரை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம கார் இன்னும் இருக்கான்னு கேட்டுட்டு நான் ஓட்டவான்னு கேட்குறாரு. இது உங்க கார், எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. 2 பேருமே பிரிஞ்சு போக மனசு இல்லாம அப்படியும் ஒரு ஏக்கத்தோட நம்ம ஹீரோவும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நம்ம கெல்லியும் அவரை பார்த்துட்டே இருக்காங்க. கார் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா விலகி தூரமா போயிடுது. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோயின் சக் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கார் பின்னாலேயே ஓடுறா. ஹீரோவும் காரை நிறுத்திட்டு வெளியே இறங்கி வராரு. அந்த கொற்ற மழையில 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கெல்லி ஹீரோ கிட்ட நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாரும் உங்களை மறக்க சொன்னாங்க, பட் நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்பயும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களை மட்டும்தான் நான் எல்லாத்த விட அதிகமா நேசிக்கிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா.
அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் நீ என்னை நேசிக்கிறத விட அதிகமாக உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை காருக்குள்ளே ஏற்றிக்கிறாரு. இப்போ தான் 2 பேருக்குமே நிம்மதியாக இருக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண அப்புறம் தான் 2 பேருக்கும் அவங்க சிச்சுவேஷன் புரியுது. பட் ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோவும் கெல்லி அவளோட வீட்லேயே விட்டுடுறாரு. பிகாஸ் அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, குழந்தை எல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் பல நாளாக சொல்ல முடியாமல் வச்சுருந்த அவளோட காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண அப்புறம் தான் இப்போ சக்குக்கு என்னோட நிலைமை புரிஞ்சிடுச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கா. அங்கேருந்து கெல்லியை அவள் வீட்டில் விட்டுட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காரு. நான் கெல்லியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சாப்பாடு இல்லாமல், உடம்பு சரியில்லாமல், தப்பிக்கவும் வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஒரு கயிறை ரெடி பண்ணி மலை உச்சியில் சாக ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த கயிறை வச்சு இங்கேருந்து தூக்க மாட்டினா செத்து போவானான்னு ஒரு மரக்கட்டையை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். பட் வெயிட் தாங்க முடியாமல் அந்த மரம் உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த முயற்சியை விட்டுட்டேன். கெல்லிக்காக தான் என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லா வலிகளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ராட்சச அலைகளை கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். என்னோட நம்பிக்கையே கெல்லி தான். பட் இப்போ அவன் என் கூட இல்லை. மேபி அந்த தீவில் என் கெல்லி என் கூட இருந்திருந்தா நல்லாயிருக்கும். ஐ மிஸ் ஹர் வெரி மச்னு சொல்லி அழுதுகிட்டே புலம்பிட்டு இருக்காரு. நான் எப்படியோ உயிரோடு இருக்கேன். என்னோட லைஃப்பில் எதிர்பார்க்காத பெரிய அலை வந்துடுச்சு. அடுத்து என்னோட லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் உயிரோடு இருந்து என்னோட அடுத்த பயணத்தில் தொடர்ந்து போக போகிறேன்னு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அவர் ஃப்ரெண்டு கிட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் கொஞ்சம் நார்மல் ஆகி நம்ம ஹீரோ பாட்டு கேட்டுகிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பக்கத்து சீட்டில் புதுசாக ஒரு வில்சன் வாலிபால் வாங்கி வச்சிருக்காரு. அப்புறம் அவர் காப்பாற்றி கொண்டு வந்த அந்த கொரியர் பாக்ஸை எடுத்துகிட்டு வராரு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீனில் யாருமே இல்லாத ஒரு இன்டீரியர் ஏரியாவில் ஃபெடெக்ஸ் வேன் வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ வராரு. அங்கேருந்து அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பார்சலை அங்கேயே வச்சிடுறாரு. அப்புறம் ஒரு பேப்பரில் இந்த பார்சல் தான் நான் தப்பிச்சு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எழுதிட்டு அவரோட சைனை போட்டுட்டு அங்கே அந்த பேப்பரை வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டு 4 ரோடு ஒன்றா மீட் பண்ணுற இடத்துல நின்றுட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே மேப்பை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் அந்த பக்கமாக வருது. அதுக்குள்ளே இருந்து ஒரு லேடி வெளியே வராங்க. அவங்க தான் ஸ்டார்டிங்கில் அந்த விங்ஸ் கொரியர் பாக்ஸை சென்ட் பண்ணி விட்ட லேடி. அவங்க வெளியே வந்துட்டு நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இப்படி போனால் கலிஃபோர்னியா வரும், அந்த பக்கம் போனால் கனடா வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு குட் லக்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த கார் பின்னாடியும் அதே விங்ஸ் சிம்பிள் போட்டிருக்கு. அந்த விங் சிம்பிள் நம்பிக்கை, ஃப்ரீடம், ஒரு புதிய பயணத்தை குறிக்குது. அந்த தீவில் இருந்தப்போ அந்த பார்சலை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கும். கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சு நான் நிம்மதியாக இருப்பேன்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப உறுதியாக இருந்திருப்பாரு. அந்த பார்சலை சேஃபாக கொண்டு வந்து அதை டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல சேர்த்திருப்பாரு. இப்போ அந்த பொண்ணோட காரில் மறுபடியும் அதே விங் சிம்பிள் போட்டிருக்கு. அதை பார்த்ததும் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஒரு புது நம்பிக்கை. கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருப்போம், ஒரு அழகான புது லைஃப் கிடைக்கும்னு மறுபடியும் ஒரு புது மாற்றத்துக்கு ரெடியாகி அடுத்த பயணத்தை நம்ம ஹீரோ ஆரம்பிக்க போகிறாரு. ஆக்சுவலி இந்த மூவி என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு எதிர்பாராத விதமாக பல சிச்சுவேஷன்ஸ் வரும் நம்ம லைஃப்பில். அந்த லைஃப்பில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் அந்த லைஃப்பை ஏற்றுக்கிட்டு சோர்ந்து போகாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணணும். ஸ்டாப் ஆகாமல் புது புது மாற்றத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்பிக்கையோடு வாழணும்னு ஒரு அழகான கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.